என்ன ப்ரெஷர்ல இருக்குன்னு காட்டும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண 4 மேலே வந்துச்சுன்னா ஓகே, 4 5 தான் ஓகே. இதுக்கு வந்துச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இன்ஜின் பிஸ்டன் ரிங்ஸில் இது அது மாதிரி டவுன் ஆகிடும். ஹீட்டாக டவுன் ஆகும். எந்த வண்டியாக இருந்தாலும் ஆயில் ஹீட்டாக டவுன் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் இருக்கும். நமக்கு 4.5 5 இருந்தால் ஓகே, நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். அது வந்து ஆர்பிஎம், இன்ஜின் எந்த ஆர்பிஎம்ல இயங்குது அது சவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்பிஎம் சொல்லுவோம்ல, அந்த ஆர்பிஎம்ல 5 10 இதில் வச்சு மைல்டாக வச்சோம்னாக்கா போட்டோம்னாக்கா இந்த டீசலோட கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும். வண்டி அந்த இதுவே இருக்கும். சும்மா போட்டு மெரிச்சு கண்ணா பண்ணு போட்டால் வண்டி வீணாக போயிடும், என்ஜின்லாம் அடி வாங்கிவிடும். அதனால நார்மலாக ஒரு 10க்குள்ளே இருந்து நார்மலாக இருக்கும். ரன்னிங் போகும்போது ஒரு 15. எங்கேயாவது இப்போ சென்னையிலேருந்து வண்டி எடுத்த வண்டிலாம் அவங்க தான் எடுத்து வந்தது. அது எடுத்து வரனாக்கா ஒரு 20 25 போகக்கூடாது, 20க்குள்ளே இந்த லைனுக்குள்ளே இருந்துக்கணும். அப்போதான் வர்ற வண்டி எதிர் வண்டி வர்றதுக்கும் நம்ம ஸ்டடி பண்ணி போகிற கரெக்டாக இருக்கணும். இது வந்து பேட்டரிக்குள்ளது. பேட்டரி சிம்பிள் இருக்கா, இப்போ நம்ம எடுத்து விட்டோம்ல ஏர் டேங்க், அதனுடைய பிஎஸ்ஐ உள்ளது. மெயின் வந்து இது வந்து எல்லாத்துக்கும் லைன் கொடுக்கறது ஸ்லிப் கேரியர் மெயின் லைன் இல்லை. இதில் வந்து ட்ரிப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கனெக்ஷன் இல்லை இப்போதைக்கு, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. வேற ஒருத்தர் வாங்க வண்டி இது சரியா. இது வந்து ட்ரிப் சுவிட்ச் எல்லா வண்டியுமே இருக்கும். இன்னொரு வண்டி வச்சிருக்கோம், அதை என்ன கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. பேட்டரி இது பேட்டரி, இது வந்து பேட்டரி. ஆமாம், வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோம். இது ஆஃப் லிவர், இதுல என்ஜின் ஆஃப் பண்றோம்ல அதுதான். லிவர் பத்தினா ஓட்டும் போது நீ தெரிஞ்சுக்கோங்க. டயர்ல காத்தா முடிக்கணும். 110 வரையும் முடிக்கணும். 110. ஆமா, ஒவ்வொரு டயர் 110 PSI பிடிக்கணும். தட்டினாவே கண்ணு சவுண்ட் வருது தெரியுங்களா. வேற என்ன உள்ளது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மண்ணை கண்டு அதை போட்டு பாருங்க. தேவை அப்படின்னா கழட்டி மாற்றிக்கணும். அதான் 10 டன் என்ன பண்ணுறதுன்னா ஏற்றி மாற்றேன் இல்லை, அது மேலே பிடிக்கலாம். அது கெப்பாசிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது அது மாதிரி 10 டன், இது 7.6 3. இது வந்து அவங்க அதான் 2.5 தான் ஏற்றலாம். மெயின் இதில் வந்து 2.5 மெயின் ஊக்கு. அப்படின்னாக்கா 2.5 கிலோ 2.5 டன் வெயிட்டு. 2.5 டன் வெயிட்டில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது பார்த்தீங்களா. அந்த இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் 2 3 டன் வச்சுக்கலாம். ஹைட் எடுக்க குறைச்சிக்கலாம். அதோட ஓப்பன் பண்ணுறோம்ல, ஹைட் இருக்கும்போது குறைச்சிக்கணும். இப்போ இருக்க ஸ்டேஜில் டிகிரி எடுக்கணும். டிகிரி எடுத்தால் தண்ணி ரிலீஸ் பண்ணிக்கணும். தண்ணி பிடிக்க அதை மெரிக்கும் போது இந்த பிரேக் லைனில் போய் மாட்டோம். தண்ணியோட போய் பிரேக் அடிச்சோம்னாக்கா சிலிண்டர் கொடுத்துருப்பான் உள்ள சிலிண்டரு. அது சிலிண்டர் வந்து ஜாம் ஆகி லீக் ஆகாது. அதனால ஒரு ஏர் செக் பண்ணிக்கணும். இது வந்து ரேடியேட்டர். நம்ம வண்டிகளில் இருக்க மாதிரி நார்மலாக இது வந்து ரேடியேட்டர். உள்ளா கிடக்கு பார்த்து இங்கிட்டு வானே. இதை காட்டுத இது வந்து பிரேக் ஆயில் பூஸ்டர். இது பேர் பூஸ்டர். எம்சிம்பாங்க. எம்சி கிட்ட ஒரு இதில் ஒரு பிஸ்டன் மாதிரி. ஆமாம், இது வந்து ஏர் வரும். பூஸ்டர் இதுலேருந்து தள்ளி இந்த ஆயில் சர்க்குலேஷன் ஆகிடும். அங்கே போய் பிரேக் வந்து
ஆக்சிலேட்டர் கொடுங்க